வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் எட் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ராயல் என்ஃபீல்டோடைய அப்கமிங் வெஹிக்கிளான பியர் 650 பற்றியான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதனால் வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி சின்ன அந்த கிளாஸுக்கு போய் விட்டேன். ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபுடின் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த ராயல் என்ஃபீல்டோடைய பியர் 650ன்றது சேம் நம்மளுக்கு அந்த 650 லைனப்பில் வரக்கூடிய அந்த ஒரு ட்வின் சிலிண்டர் இன்ஜினை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த இடத்துலையும் வருது. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து மற்ற 650 இருக்குது பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டார் ஜிடி அதெல்லாம் விட இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் பவர் ஒரு 5% கிட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டார்க்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்றாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா மேபி அவங்க இன்ஜினோட மேப்பிங்கில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்கிற ஒரு விஷயம்னு பார்த்தோன்னா இந்த இன்ஜின் வந்து ஸ்பேர்ஸ் வைஸ் அதான் அந்த ஒரு ஸ்பெக் வைஸ் பார்த்தோம்னா அந்த சேம் அது ட்வின் சிலிண்டர் தான், வால்வ் செட்டப் அதெல்லாம் சேம் தான். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து 2x1 எக்ஸாஸ்ட் சிஸ்டம் அதான் இந்த வண்டியில் எப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு சிலிண்டருக்கும் தனித்தனி எக்ஸாஸ்ட் சிஸ்டம் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இப்போ புதுசாக வந்திருக்க வரப்போகிற இந்த ஒரு பியர் 650லன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன் உங்களுக்கு 2 சிலிண்டருக்கும் சேம் எக்ஸாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் மேபி ஏதாவது பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து மற்ற விஷயங்கள் எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிளுடைய சஸ்பென்ஷன் வந்து இப்போ ஃபஸ்ட் டைமாக உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க. இது வந்து நல்ல விஷயம். அது இல்லாமல் அந்த ஒரு அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷனுக்காக உங்களுக்கு நெக்கையுமே இருந்ததோட இப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அதிக ஃபோர்ஸ் அதை மாதிரிலாம் தாங்கணுன்றதுக்காக. அது இல்லாமல் இந்த ஒரு பியர் 650யோட அந்த ஒரு டிசைன் டோனுன்றதே உங்களுக்கு வந்து ஒரு வெர்சைலான ஒரு டிசைன் டோன், கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் போர்ஷனாகவும் ஓடலாம், கொஞ்சம் ஸ்லைட்லி ஃபோர்ட்டியாக ஓடினாலும் நினைக்கலாம். ஆஃப் ரோட் மாதிரி விஷயங்களுக்கும் ஒரு கேப்பபிளான ஒரு டிசைனாக தான் இந்த வெஹிக்கிளோட டிசைன்ன்றதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக ஒரு ஆல் இன் ஒன் வெஹிக்கிள் தான், ஒரு ஆல்ரவுண்டர் டிசைன் டோனில் இந்த வெஹிக்கிள்ன்றது இருக்குது. அதுலேயும் குறிப்பாக கொஞ்சம் அந்த ஒரு ஆஃப் ரோடு ஃபோக்கஸ்டாகவே இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குதுன்னு சொல்லலாம் டிசைன் பொறுத்தளவுக்கு. அதுக்கடுத்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு இந்த ஹிமாலயன் 450ல் கொடுத்த அந்த ஒரு ஃபுல் டிஜிட்டல் டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுக்குறாங்க. ப்ரைஸிங் அதை மாதிரி வருன்றது இப்போதைக்கு சொல்ல, அதான் நவம்பர் 5 அன்றைக்கி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அன்றைக்கி நம்ம இந்த வெஹிக்கிள் பற்றியான இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுப்போம். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. சி யூ சி லேட்டர்.